கனகோட அம்மா வந்து இந்த கல்யாணத்துல வந்து மும்முரமா இருக்காங்க. எப்படியாவது மகளுக்கு கல்யாணத்த பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் அவ சரியாவா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஒவ்வொரு ரிலேஷன்ஸுக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து கண்டிப்பா வெஹிக்கிள் தேவ. அதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச்மென்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, முத்து வந்து அவங்க கிட்ட கார்ட் குடுத்தது ஞாபகம் வருது. அப்ப அந்த கார்ட வந்து எடுத்து முத்துக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "கண்டிப்பா மேடம் பண்ணிரலாம்" அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து சொல்றாங்க, "இல்ல நான் உங்கள நேர்ல பார்க்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "ஷெட்ல தான் இருக்கேன் மேடம். இங்க வாங்க" அப்படின்ற மாரி சொன்னோனே, அங்க போனோனே நெறைய வெஹிக்கிள் இருக்கு. அப்ப முத்துவ பார்த்து கேட்கறாங்க, "இதெல்லாம் உங்களுடையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "ஆமா, இப்படி வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சூப்பர்ங்க. எனக்கு நெறைய வெஹிக்கிள் தேவைப்படுது. எல்லா வெஹிக்கிளையும் வார 7ஆம் தேதிக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்துவும் சரி அப்படின்ற மாரி சொல்ல, முத்துக்கு வந்து அட்வான்ஸும் குடுக்குறாங்க. அப்ப முத்து வந்து, "சரிங்க மேடம். கண்டிப்பா வந்து நல்லா பண்ணி முடிச்சிடலாம். உங்க பொண்ணு கல்யாணம்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு நெலைமைய புரிஞ்சுகிட்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "ஆமாங்க, ஆமா" அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேர் என்ன அப்படின்ற விளக்கம்லாம் சொல்லல. அப்படியே வந்து கேட்கறாங்க, "யாராவது நல்லா டெக்கரேஷன் பண்றவங்கலாம் உங்களுக்கு தெரியுமா முத்து?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப முத்து, "என் வைஃபும் பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்னோன உடனே வந்து அவங்க சொல்றாங்க, "சூப்பர்ங்க. ஏன்னா இந்த கல்யாணத்த வந்து ரொம்ப சிம்பிளா தான் செய்றோம். பெருசா வேற யாரையும் கூப்பிடல. அதுக்கேத்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும். அப்ப உங்க வைஃப் கிட்ட அத பத்தி பேசிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அப்ப நான் பேசிறேன் மேடம். என்ன மாதிரி டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து விளக்கத்த சொல்ல, "இருங்க, இருங்க, இருங்க. எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. எதுக்கும் என் வைஃப வந்து ஃபோன் பண்ணி வர சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உடனே வந்து மீனாக்கு வந்து ஃபோன் பண்றாரு. மீனாவும் அவசர அவசரமா வந்து அங்க வாராங்க. அவங்க வந்து கேட்கறாங்க, இதான் உங்க வைஃபா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா மேடம்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு வந்து இப்படி கல்யாண வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணுமா, வீட்ல தான் சிம்பிளா செய்ய போறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேஷன் வந்து கேட்கறாங்க. "நீ இதுக்கு முன்னாடி பண்ண டெக்கரேஷன் வந்து இருக்குல்ல, அத காட்டு" அப்படின்ற மாரி சொல்ல, மீனா வந்து அவங்க ஃபோன்ல இருக்க பழைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப அத பார்த்தோனே, ரொம்ப நல்லா இருக்கு. நீட்டா இருக்கு. இது ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ஒண்ணு செலக்ட் பண்றாங்க. அப்ப அதையே பண்ணிரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இத பண்ண எவ்வளவு நேரம் பிடிக்கும்?" அப்படின்ற மாரி கேட்க, "அது குறைஞ்சது வந்து ஒரு 1 டூ 2 ஹவர்ஸ் பிடிக்கும் மேடம்" அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. சரி, அப்ப காலையிலேயே வந்து அந்த வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சரி அப்படின்னோன மீனாக்கும் வந்து அவங்க அட்வான்ஸ வந்து குடுக்குறாங்க. அப்ப மீனா அட்வான்ஸ வாங்க. அப்படியே வந்து கேட்கறாங்க, "கல்யாண வீட்டுக்கு வந்து கேட்டரிங் செய்ற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க வர்றாங்க. எல்லாருமே பெரிய இடத்த சேர்ந்தவங்க. அதனால சாப்பாட்டுல சொதப்பிறக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்ல அப்படின்னா நல்ல கேட்டரிங் செய்றவங்க யாரையாவது தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, முத்து வந்து சொல்றாரு, "என்னங்க எல்லாம் எங்க சம்மந்தப்பட்டவங்களாவே கேட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து கேட்கறாங்க, "என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்ல என் தம்பி நல்லா குக் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம தம்பி வைஃப் தான் இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பேர சொன்னோனே, "அடடே! அந்த ரெஸ்டாரண்ட் உங்க தம்பி ரெஸ்டாரண்ட்டா? அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கும் சாப்பாடு. நான் மறந்துட்டேன். பேரையே மறந்துட்டேன். நல்ல வேளை சொன்னீங்க. அவங்கள்ட்டயே வந்து புக் பண்ணிடலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சரி, அவங்க அங்க தான் இருப்பாங்க. நீங்க அங்க போறீங்களா? இல்லாட்டி வர சொல்லவா? அப்படின்னோனே, "இல்ல, இல்ல, இல்ல. அவங்க அங்க வேலையில இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நானே அங்க போறேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. அப்ப சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க வந்து அட்ரஸ குடுத்து விட, இவங்க அங்க போய் ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, "இப்படி ஒரு கல்யாண வீடு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா என்னெல்லாம் ரிச்சா இருக்கோ உங்கள்ட்ட, அது எல்லாமே வேணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சூப்பர் மேடம். எல்லாம் நல்லா பண்ணிரலாம்" அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து, "உங்க குக் எங்க?" அப்படின்னோனே, "குக்கு ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் குக் இங்க" அப்படின்னு சொல்லி ரவியையும் கூப்பிடுறாங்க. அப்ப ரவிய பார்த்தும் சொல்றாங்க, "எல்லாம் நல்லா பண்ணிருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தரமா பண்ணி முடிப்போம். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் தான் வந்து எங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்ட போறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணி வந்து எங்க டெக்கரேஷன்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்ப முழு குடும்பமா சேர்ந்து இந்த கல்யாணத்த பண்ண போறீங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி வந்து பொண்ணோட நிலைமையும் வந்து சொல்றாங்க. அப்ப இவங்களும் சொல்றாங்க, "அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் சம்மதிச்சுட்டாரு அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன்" அப்படின்ற மாதிரி ஆஹா, ஓஹோன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாது. மனோஜ் தான் இந்த சம்பவத்த பண்ண போறவர் அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து இந்த சீன் போயிட்டு இருக்கு. யோசிச்சுட்டு இருக்காங்க. "வேற என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க ஸ்ருதி. "இல்ல மேக்கப்புக்கு வந்து யாரையாவது புடிக்கணுமே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணி விடவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "சூப்பர்ங்க. யார்?" அப்படின்னு கேட்க, அவங்க வந்து ஃபோன் நம்பர வந்து குடுக்குறாங்க. குடுத்தோனே இவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்ட இடத்துல வந்து அவங்க வந்து அன்னைக்கு பிஸியா இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து அன்னைக்கு டேட் இல்ல அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அப்படியே யோசிச்சுட்டு சொல்றாங்க, "இல்ல நானே பார்க்குறேன். நானே யாரையாவது விசாரிச்சு பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்க நேரம் ரோஹிணி வேலை செஞ்ச அந்த பழைய பார்லருக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு இப்படி 7ஆம் தேதி வந்து என் பொண்ணு கல்யாணம். அதுக்கு வந்து வீட்ல வந்து மேக்கப் பண்ணி விடணும். யாராவது அப்படி இருக்காங்களா? அப்படின்னு கேட்க, அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, "எப்படினாலும் இங்க வந்து தான் பண்ண வேண்டி வரும். வீட்ல வந்து பண்ணி விடணும் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்லி ரோஹிணி டீட்டெயில வந்து குடுக்குறாங்க. அப்படியே வந்து ரோஹிணிக்கும் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ரோஹிணி வந்து, "ஓகே மேடம் நான் வரேன்" அப்படின்னு சொல்லி அட்ரஸ வந்து கேட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்து இந்த சீன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, மனோஜ் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, "என்னடா பட்டு வேட்டி, பட்டு சட்டையோட வர? என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்ல நாளைக்கு முக்கியமான ஒரு கல்யாண வீடு போகணும். அதுக்கு தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதுக்கு எதுக்குடா மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேட்டி, பட்டு சட்டை?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப மனோஜ் ஒரு மாரி சோகமா வந்து பார்க்குறாரு. "என்ன
சொல்றேன்னு தெரியல முழிக்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "என்னடா உனக்கு கல்யாணம் நடக்கல, இதெல்லாம் கட்ட முடியல அப்படின்றதுக்காக எல்லார் கல்யாண வீட்டுக்கும் இத கட்ட பார்க்குறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. போயிட்டு நல்ல வேளை ஏதாவது உளறியிருந்தேன் மாட்டியிருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிடுறாரு. அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து முத்து வந்து அண்ணாமலைட்ட வந்து சொல்றாரு, "அப்பா ஒரு சூப்பர் ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்குப்பா. முழு குடும்பத்துக்குமே ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்லப்பா எனக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய வெஹிக்கிள் தேவை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு ஆர்டர். அதே மாதிரி அதே கல்யாண வீட்டு டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம மீனாக்கு ஆர்டர் கிடைச்சுச்சு. இப்ப அது பத்தாது அப்படின்னு கேட்டரிங்க்கும் ஆள் தேவை அப்படின்ற மாரி சொன்னாங்க. அங்க தான் இருக்கவே இருக்காங்களே நம்ம ஸ்ருதியும், ரவியும் அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன். இப்ப அவங்களுக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோ முழு குடும்பமுமே போய் ஒரு கல்யாண வீட்ட நடத்த போறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு அண்ணாமலை. சூப்பர்ரா! இப்படித்தான் குடும்பமா உழைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பக்கம் ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "நல்ல வேளை அங்கிள் ரோஹிணி இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு ஆர்டரும் கிடைச்சிருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்க, "இல்ல அவங்களுக்கு வந்து மேக்கப்புக்கும் ஆள் தேவை அப்படின்ற மாரி கேட்டாங்க. அப்ப வந்து ஒருவேளை ரோஹிணி வந்து நார்மலா நம்ம வீட்லயே இருந்திருந்தாங்க அப்படின்னா, ரோஹிணி பேர சொல்லியிருப்பேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட தான் சஜெஸ்ட் பண்ணேன். ஆனா ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னோனே, இப்ப வேற யாரையோ புக் பண்ண போயிருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "சூப்பர்" அப்படின்னோனே, "ஒண்ணே ஒண்ணு தான் குறைச்சல்ப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன?" "இல்ல நம்ம அம்மாவ கூப்பிட்டு அங்க ஒரு அரங்கேற்றத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் சூப்பரா இருக்குல்ல. குடும்பமே போய் ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம்" அப்படின்ற மாரி சொல்லி சிரிக்கிறாரு. விஜயா அந்த பக்கம், "என்ன நான் பரதநாட்டியம் படிச்சது கல்யாண வீட்டுக்கு போய் அரங்கேற்றம் பண்ணவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து "இல்லம்மா, இல்லம்மா நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து அங்கருந்து அந்த பக்கம் கிளம்பி போறாரு. இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, கனகா நார்மலா இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அவங்க ஃபோன எடுத்து கால் பண்றாங்க. ஒருத்தர்ட்ட வந்து பேசுறாங்க. "நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா, நான் வந்து இப்படி நடிச்சேன் அப்படின்னா, அம்மா வந்து எப்படியாவது நம்மள சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப யாரோ ஒருத்தனுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அவன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அப்படின்றதுக்காக தான் அவன் பேர சொல்லி, சொல்லி சும்மா வந்து அம்மாவ ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மா வந்து அவனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அவனும் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் டைவர்ஸ் கூட ஆகல. அதுக்குள்ளயே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். சரியான காசு பேயா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல வந்து அவங்க லவ்வர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, "இப்படியே விட்டோம் அப்படின்னா கல்யாணத்த பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு. நீ இன்னைக்கு நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா அதான் நானும் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டா நான் எப்படியாவது வீட்ட விட்டு கிளம்பிடுறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்போம். இந்த மாதிரி 2ஆம் தரமாலாம் போய் என்னால வாழ முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் சொல்றாரு, "இதுதான் நான் அப்பவே சொன்னேன். உங்க வீட்ல எப்படியாவது பேசி சம்மதிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி. நீ தான் ஏதோ பைத்தியம் மாரி நடிக்கிறேன். அம்மா வந்து அப்ப வந்து எனக்கு பிடிச்ச லைஃப வந்து தேர்ந்தெடுத்து குடுப்பாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. "சரி சொன்ன மாதிரியே கிளம்பிரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி முடிஞ்ச அளவுக்கு நைட் கிளம்ப பார்க்குறேன். இல்ல அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எப்படியாவது கிளம்பி வந்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சரி அப்படின்ற மாரி சொல்ல கனகா வந்து யோசிக்கிறாங்க. எப்படி போறது அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. 2, 3 தடவ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனா முடியல. சுத்தி ஆக்குலா இருக்கு. எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் முத்து, மீனான்னு சொல்லி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஏர்லி மார்னிங் ஆகுது. ஏர்லி மார்னிங் வந்து கல்யாணத்துக்கு வந்து முத்து, மீனாவே வர சொல்ட்டாங்க. அந்த பக்கம் ஸ்ருதி, ரவியும் வந்து நிக்கிறாங்க கேட்டரிங்காக. அப்படியே வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னா, ரோஹிணி உள்ள வராங்க மேக்கப்புக்காக பொண்ணுக்கு மேக்கப் பண்ண. இத பார்த்தோனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அந்த பக்கம் வந்து ஸ்ருதி கிட்ட போய் முத்து வந்து சொல்றாரு, "என்ன ஸ்ருதி நீ ஆசைப்பட்ட மாதிரி ரோஹிணி வந்துருச்சு கல்யாணத்துக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதான் எனக்கும் புரியல. "எதுக்கும் பாருங்க ஆன்டி ஏதோ அரங்கேற்றத்துக்கு எதுவும் வராங்களா?" அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து ரவி அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. "எங்க அம்மாவ பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "இல்ல, இல்ல நான் ஒண்ணும் நினைக்கல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் போயிட்டு இருக்கு. மனோஜ் வந்து ஏர்லியாவே வந்துட்டாரு. வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்கவங்க பிஸியா ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டைமிங்ல வந்து கனகாட அம்மா வந்து கனகாவ காணல அப்படின்ற மாரி தேடுறாங்க. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. முத்துட்ட வந்து சொல்றாங்க விஷயத்த. முத்து என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு வந்து 7வது பொண்ணு வேற. அன்னைக்கு மாதிரி எங்கேயோ போயிருச்சு போல இருக்கு. நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாரி முத்து கிளம்பி போறாரு. அப்படியே மீனா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரவி, ஸ்ருதி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்து கனகாவ வந்து காணல. அப்ப கனகா வந்து மனோஜ் தங்கி இருக்க ரூம்ல வந்து ஒரு லெட்டர வச்சுட்டு போயிருக்காங்க. அத வந்து மனோஜ் அப்பதான் பார்க்குறாரு. அப்ப மனோஜ் வந்து அந்த லெட்டர வந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து படிச்சு பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதுல வந்து அவங்க நெறைய எழுதியிருக்காங்க. "உங்கள ஏமாத்திட்டேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் ஒருத்தர லவ் பண்றேன். அது வந்து அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லூசு மாதிரி நடிச்சேன். அத நினைச்சு அம்மா கவலைப்பட்டு என்ன எப்படியாவது அவனோட சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அம்மாக்கே சொல்ல வச்சேன். அப்படி எனக்கு எனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப உங்க கூட கல்யாணத்த பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வேற வழி இல்லாம இப்ப வந்து வீட்ட விட்டு அவங்க கூட போற ஒரு நிலைமை ஆயிருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள வந்து நான் ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. இத பார்த்தோனே மனோஜுக்கு பயங்கர ஷாக்கு. கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே சோகத்துல வந்து வெளிய வராரு. வெளியில வந்து பார்த்தா ஆல்ரெடி ரோஹிணி வந்து இவங்க அவ்வளோ பேரையும் பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அதான் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதிய பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லி மனோஜ் வெளிய வர முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ரோஹிணின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக்கா பார்க்குறாங்க.
கூப்பிடுறாங்க. மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து கனகோட அம்மா வந்து மாப்பிள அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட வந்து ஓடி போறாங்க. அப்படியே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் விட பயங்கர ஷாக்கு மனோஜுக்கு தான். ஒரு பக்கம் பொண்ணு ஓடி போயிருச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா, இவர் யாரையெல்லாம் ஏமாத்த முடிவு பண்ணாரோ அத்தன பேரும் முன்னுக்கே நிக்கிறாங்க. பயங்கர ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.